போயிட்டு எப்போ வெடின்னு காத்து நடத்தாக்குதா. டேய் இந்த எல்லாம் நாத்தடிக்குது பாரு. எனக்கு நல்ல வாசனை அடிக்குதடியா. நல்ல வாசனை அடிக்குது கன்றாய். தூக்கி போட்டு வேற துண்டு வாங்கியா. தூக்கி போட்டவங்க ஒப்பம் வாங்கி கொடுத்துருவோம். யாரு வா? ஒரு முட்டை, 2 முட்டை, 3 முட்டை. நான் படிக்கும்போது வாங்கி வந்த கோழி முட்டை. ஏ காத்துறாயா, என்ன முட்டை கட்டுன்னு சொல்லினே போற? பாட்டு பாட முருகேசா? பாட்டா? காத்துரா என்ன இன்னொரு வாட்டி பாட. ஒரு முட்டை, 2 முட்டை, 3 முட்டை. நான் படிக்கும்போது வாங்கி வந்த கோழி முட்டை. எப்படிக்குது? என்ன சூப்பரா இருக்குதுண்ணா. நானே தயாரிச்ச பாட்டுமா அது? நல்லா தயாரிச்சா? யாருக்கு வாங்கி போற முட்டை? எனக்கு தாப்பா முட்டை. அடையாறாம முட்டை கட்டலாம் தூணு இந்த காலத்துல. கோழிக்கறி வாங்க வேண்டித்தானே? கோழிக்கறி இல்லாத சத்து முட்டைகளுக்கு தெரியுமா? அப்படியா சொல்லிட்டா? காமி பார்க்கலாம். நான் கொடுக்க மாட்டேன். மூதி உசராதான் இருக்குது. காத்துரா என்ன நாட்டு கோழி முட்டையா இது? தெரியலம்மா, கடையில வித்தாங்க வாங்கி வந்துட்டோமா. காத்துறாயா, முட்டை சாப்பிட்டோட எக்ஸசைஸ் செஞ்சா உடம்பு பலமாகும் தெரியுமா? என்ன எக்ஸசைஸ்பா? முதல்ல கையை இப்படி வச்சுக்கணும். இப்படியாப்பா? இப்படியே நீட்டிய இப்படி பண்ணணும். சிம்பிள். ஐயோ முட்டை போச்சே. என்ன காத்துறாயா, முட்டி ஒஸ்டா? ஏய், நீ தானே எக்ஸசைஸ் பண்ண சொன்ன? அட அரை வேக்காடு, நான் கையில முட்டியே வச்சுல. இன்னும் யாரா முட்டியால பண்ண சொந்த? ஆசை ஆம்லெட் சொல்லலான்னு பார்த்தேன். 3வது முட்டை ஒண்ணுக்குது இல்ல, அதை வச்சு துண்ணு. ஆமா, உங்க வீட்டுக்கார இப்படி பண்ணது கேட்க மாட்டியா? ஏன்னா காத்துரா என்ன உன்னை யாரு நான் முட்டையை ஓடி சொந்த? இவன் தான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னா, நீ தான் பார்த்து நின்ற. தபார் காத்து, அவ்வளவுதான் மரியாதை. நீயே தான் ஓடிச்சேன்னா என்ன கேட்டுக்கிற? இவனுங்க முட்டைலாம் ஓடிச்சு போட்டு வச்சுக்கிறானுங்க. பாரு, நீ தான் முட்டை வாங்கி தரணும். ஏமா என்ன விஷயம்? ஏய் கன்சாமி, அவனா முட்டி ஓடிச்சு என்ன வாங்கி கொடுக்க சொல்றான்டா? ஏடா மண்டா, அவன் நல்ல நாளே நாயகம். அவன் எப்படி வாங்கி தருவான் உனக்கு? ஏப்பா கன்சாமி, 2 முட்டை வாங்கி அழகா பாட்டு பாடுன்னு வந்தப்பா. அண்ணா காத்துரா என்ன அந்த பாட்டு பாடி காமி. அவ்வளவு அழகா பாட்டு ஆடி வாயா. சரி பாரு, என்ன பாட்டுன்னு? ஒரு முட்டை, 2 முட்டை, 3 முட்டை. நான் படிக்கும்போது வாங்கி கோழி முட்டை. நல்லா தான் பாடிக்கிறேன். சரி, எப்படி வந்துச்சு முட்டை? அவன் தான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னான், அதனால தான் வந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ண சொன்னானா? என்னடா பண்ண சொன்னா? ஏய், நான் இப்படி இருந்து இப்படி தட சொன்னா? ஆஹா, அது மாதிரி தட்டினியா? அப்படிதான் பார்த்தா தட்டினேன். ஏண்டா காத்து வராயா, கையில முட்டை இருக்குது. அது யாரு கட்டினா குத்துனா தட்டினா? அது யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் முட்டை கேட்டிருப்பான், நீ தந்திருக்க மாட்டான். ஆமாப்பா, அவன் கேட்டான், நான் தரமாட்டேன்ட்டேன். அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு போச்சே. போ வேற முட்டை வாங்கி ஆம்லெட் போடு. அண்ணா காத்தாண்ணா பாட்டு பாடிக்கினே போ. சத்தாமா, ஒரு முட்டை, 2 முட்டை, 3 முட்டை. நான் படிக்கும்போது வாங்கி வந்த கோழி முட்டை. நீ பள்ளத்துல வீந்தனா ஆளு மட்டை. டேய் பாவம், என்னடா முட்டையை வச்சு ஏமாத்திட்டீங்க அவனை? ஏய் கனசாமியா, பார்த்துட்டு கொடுக்குறோம் தானடா சொன்னா, நெக்கலா பேசுறான்டா அவன். சரி போங்க, சொந்த ஏத்து போய் ஆம்லெட் போட்டுனுங்க. ஏய் போடிய குண்டானு கண்டி ஏத்துன்னு வாடி. டக்குனு வா. இந்த கூட விட மாட்டான் போது, காரி மூஞ்சுவேன். சரி போலாம். டக்குனு வாடி, காஞ்சிட்டு போகுது. வரத்துக்குள்ள பறக்குறியா? யோ இதுல வாரி ஊத்தியா? இன்னும் வளர்ந்து போகுது சட்னி, வாரி ஊத்தியா? வலி அடியா போய் முதல்ல அழிச்சிய சூப்பரா மிளகு தூள் போட்ட ஒரு ஆம்லெட் போடு. ஒரு ஆம்லெட் தேர்ச்சி.